ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சாம்பார் வச்சேன். முருங்கைக்காய் போடல, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். எனக்கு பிடிக்கலை. ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. இப்போது நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றோமா, அது எனக்கு பிடிக்கலை. அதான் என்னடா செய்யணும், இவ்வளோ நேரம் மணி என்ன பாருங்களேன், 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 மணி வரைக்கும் சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் யோசனை வந்துச்சு, சரி இந்த பச்சை புளி ரசம்னு சொல்கிறாங்கல்ல, அதை செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்கினேன். பாருங்கள், பச்சை புளி ரசம் வச்சாச்சு. ஊற்றி சாப்பிடுவோமா? செம அல்டிமேட்டாக இருக்குதுங்க. நான் இத்தனை நாள் செல்லில் பார்ப்பேன், பச்சை புளி ரசம்னு சொல்லுவாங்க, பார்ப்பேன். இன்னை வரைக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி தான் ஒரு ஐடியா தோணுச்சு, பச்சை புளி ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சைடிஷ் ஒன்றும் இல்லை. சைடிஷ் காலையில் வச்ச பீட்ரூட் பொரியல் இருக்குது, அதை வச்சு சாப்பிட வேண்டியதான். என்ன மாதிரி வாய்க்கு சரி பச்சை குழம்பு வந்து நல்லா இல்லை, வாய்க்கு சரியில்லாதவங்க இந்த மாதிரி பச்சை புளி ரசம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். செமையாக இருக்குது, அடிச்சுக்க ஆளே கிடையாது.